தீப மொழிகளும் தெய்வ சபைகளும் தாய் தந்தைகள் கலை கட்ட குரு பெரியோர் சிறியோர் பெரியோர் எவற்றை பெறும் கடல் அழைப்போல் அமர்ந்துள்ளார். அப்படி இருந்தாலும் நாட்டின் பெயர் என்ன? தமிழ்நாடு. தமிழ்நாடா இருந்தாலும் இந்த இடம் என்ன வருகின்றா நம்ம தாய்நாடா கூட தலைநகரமாக வேண்டும். அப்படி இருந்தாலும் கலை கட்ட கலை மேதைகள் இருக்காங்க. நம்மளும் கட்டுத கையளவு இருந்தாலும் ஊருக்கு மந்திரிக்கு கோல்கார பட்டக்காரன் சொல்லக்குள்ள நம்ம பரமசிவன் யாரு என்ன குமாரே இன்னும் கலை கட்ட குரு பெரியவர்கள் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் சரி, இது தேவ சபைக்கு முன்பு நான் வந்தனே. சாமி, உன் பேர் என்ன? நாலு நகர விருத்தங்கள் தாய் தந்தை யாரே? உன் நன்றா சொல்லுங்கள். என் தாய் தந்தை யார்? என் பெயர் சொல்லுகிறேன். தர்மம் தெய்யம் என்று சொல்ல தர்மராஜனிகோ வந்து தர்மமே செய்யும் என்று சொல்ல. சரி, என்னுடைய பெயரோ தர்மராஜ மன்னன். சரி, தர்மராஜ மன்னன் ஆந்தலும் தாராபுரம் படித்த தர்மநந்தனன் உங்கள் பெயர். சரி, அப்படி இருந்தாலும் 10 மாதம் முன்னாள் சுந்தரத்த அன்னையோர் ஆலயம் குடியிருந்த கோயில் மாதா பிதா யாருங்க ஐயா? சாமி சொல்லுகிறேன். என்ன பெற்றதொரு தாயாரே குந்தி மதர எடுத்து மாதா பெற்றதொரு எழுத மாதா நண்பா 10 மாதம் முன்னாள் சுந்தரத்த. சரி, என் தாயும் குந்து மந்தாரை. சரி, தாய் குந்து மந்தாரந்தனம். என் தந்தை நண்பா ஐயா, என் தந்தை யார் தெரியுமா? சொல்லுகிறேன். என்ன வளர்த்ததொரு எனது தந்தை
பெரிய தந்தை திருநாட்டுதேன் என் சிறிய தந்தை விருது மகாராஜன். சரி, அப்படி இருந்தாலும் ஒரு நாடாளும் மன்னனா இருந்தா நாட்டு மக்கள் நலத்தை பார்க்க வேண்டும். சரி, இல்ல கானகத்துக்கு வேட்டைக்கு செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட கட்டளை ஒரு பெரியோர் கட்டளை. சரி, என் பெரிய தந்தை திருநாட்டுத மன்னன், நாடாளும் மன்னன், நாடாளக்கூடிய மன்னன் மன்னன். சரி, ஆனா கண்ணு நேத்திர இல்ல. கண்ணு நேத்திர இல்லாதனால அண்ணனுக்கு பதிலாக தம்பி என்னுடைய தந்தை பாண்டு மகாராஜன். சரி, அண்ணனுக்கு பதிலாக நாட்டு மக்கள் நலத்தை பார்த்தார். கானகத்துக்கு வேட்டைக்கு சென்றார். சரி, வேட்டைக்கு செல்லும் போது நிலத்தை பார்த்து வேட்டைக்கு செல்லும்போது முன்ன அமர்ந்திருச்சு குருபத்தினி குருபத்தினி காலத்தில் வேட்டைக்கு சென்றார். வேட்டைக்கு செல்லும் போது அவங்களுக்கு முன்பதாக ஆண்மானோடு பெண்மான் கண்டு அமர்ந்த முனிவர் குருபத்தினி இருப்பது. ஆனா தேவி நாமளே இப்ப புணர்ச்சியா இருக்கு என்று தெரிவித்தாராம். அமர்ந்த முனிவர் குருபத்தினி, ஆனால் சாமி நாமள முனிவராச்சுத பகல நேரத்தில் புணர்ச்சியா இருந்தா பாவம் நேர்ந்து விடும். நாட்கால் மிருகங்கள் புணர்ச்சியா இருக்கலாம், பறவைகள் புணர்ச்சியா இருக்கலாம், நாமல் புணர்ச்சியா இருக்கக்கூடாது சொல்ல அவங்களுக்கு முன்பதாக ஆண்மான் பெண்மான் ஆணும் பெண்ணுமாக புணர்ச்சியாக இருந்தது. அந்த புணர்ச்சியை பார்த்த போது அண்ணா தேவி இந்த மான் விதமாக புணர்ச்சியா இருந்தோ நாமளும் மான் வடிவை கொண்டு புணர்ச்சியா இருக்குன்னு சொல்ல அதே பிரகாரம் அமர்ந்த குருபத்தினியும் புணர்ச்சியா இருக்கும் போது என் தந்தையார் பாண்டு மகாராஜன் வேட்டைக்கு சென்ற பாண்டு மகாராஜன் மகா முனிவரில் தெரியாமல் மானு என்று சொல்லி பாடுவர் செய்து விட்டாராம். பாடுவர் செய்யும் போது மானா இருந்த அமர்ந்த முனிவரா உணர்த்தி, சரி அடே பாடுராஜனே, எந்த மிருகமா இருந்தாலும் சரி சரி ஒரு புணர்ச்சியா இருப்பது பார்ப்பது பெரும் தவறு. நீ அன்புல போட்டு விட்ட, பானத்தில் போட்டு விட்ட. உன் பெஞ்சாத இடத்தில் புணர்ச்சியா இருந்தா உன் தலையோ 1000 பிடி சாபத்தை என் தந்தை பாண்டு மகாராஜ், என் தந்தை சிந்தாமர புஷ்பம் போல இருக்கும் அவகாந்தம் பாடி வசங்கி என் தாயிடத்தில் வர என் தாய் கேட்க குந்தமாதேவி சாமி ஏன் என்ன சிந்தாமர புஷ்பம் முகாந்தம் வாடி வதி இருக்குன்னு சொல்ல அமர்ந்த முனிவர் மான் விடத்தில் புணர்ச்சியா இருக்கும் போது நான் மான் என்று சொல்லி பானு செஞ்சேன். மானாது மகா முனிவர் முனிவரை விடுத்தி உன் பெஞ்சாத இடத்தில் புணர்ச்சியா தலையை 1000 பாடு சாப்பிடுத்தாங்க. அமர்ந்த குருபத்தினி அமர்ந்த முனிவருக்கும் குருபத்தினிக்கும் அப்பதி. ஆனால் சாமி நாமளும் சின்ன திருவைது உனக்கு 2 மனைவியே குருவாசரத்தில் உபதேசம் மந்திரம் வாங்கிட்டேன். சரி, நாமள புலிகளை பெத்துக்கலாம், நீ கவலைப்பட வேண்டாம் சொல்லிவிட்டு சில நாளாக என் தாயத்தில் குந்தி மதர 2 பேரிடத்தில் உணர்ச்சி இல்லாமல் இருந்து விட்டா என் தந்தை பாண்டு மகாராஜன். சரி, சில நாள் கழித்து என் சிறிய தாய் மந்தார தேவி குளித்து நீராடி முடிய விரித்து விட்டு இருக்கும்போது பார்க்கும் போது சாபம் பெட்டம் என்று ஞாபகம் இல்ல. சரி, என் சிறிய தாயை பிடித்து புணர்ச்சியாக இருந்து விட்டார். அப்போது என் தந்தை பாண்டு மகாராஜன் தலை வெடித்து அவர் என்ன ஆனார் தெரியுமா? தந்தையாரே மாட்டினல்லே தாய் தந்தையர் மண்ணைய தந்தையாரே மண்ணுடனே
தந்தை மாண்டம் அடைந்து விட்டார். அப்போது அதனாலக்கா உனக்கு 3 பிள்ளைகள். சரி, மந்தார தேவி சொன்னது உனக்கு 3 பிள்ளைகள். தர்மன், பீமன், அர்ஜுனன். எனக்கு 2 பிள்ளைகள், நகல சகாதேவன். 3 பிள்ளையோட 2 பிள்ளை 5 பிள்ளைய வந்து பாதுகாத்துக்க. சரி, நம்ம கணவர் இருந்தல்ல அதே இடத்தில் எகிரி விழுந்து உயிர் விழுந்து சொல்லி என் சிறிய தாய் மந்தார தேவி எகிரி அதே குண்டத்தில் உலமதி பாண்டிராஜன் சேர்ந்த கருவு உருவாய்ந்து வயிறு வெடித்து அந்தர்மாரமாக போனது. அதை பார்த்து என்னுடைய மாமாவாக திருமந்த நாராயணன் சங்கிலி பிடித்து 10 மாதம் ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ அதே போல 10 மாதம் இருந்து பிறக்க வைத்து என் தங்கை சங்குபதி. சரி, சங்குபதி அப்படி இருந்தாலும் என் தந்தை மாண்டுதோம் அசுராபுரத்தில் ஒரு பகுதியாக இந்திரபுரத்திலே நாங்க வந்து வரும்போது என் சிறிய தந்தை விதமாறனை வச்சு என் பெரிய மகனாக புரிவாகிறேன். புது மண்ணு கட்டிக்கிற புது விழா புக விழாண்டு வரவழைத்து எங்களை என்ன செய்த தெரியுமா? அரக்கமா மாலை கட்டி 5வரும் உள்ள விட்டு 12 ஒரு மணி தீ வைத்தான். தீ வைக்கும் போது முன்னூத்தி மங்கலம் சென்று இடமாவனம் சென்று இடமா சொன்ன கொண்டு விட்டு முன்னூத்தி மங்கலம் சென்று பக்கா சொன்ன கொண்டு விட்டு பாஞ்சால திருமணம் செய்து பங்களு பிரகாரம் பாதி நாடு அசனாபுரம் சென்று கேட்டோம். கேட்கும் போது நாடு திருவாரூருக்கு இளவரச பட்டம் கட்டிவிட்டது. நாடு இல்லைன்னு தெரிவித்தார். நாங்க எப்படி வாழ்வது பிழைப்பது கதிரி அளவது இக்கட்டபுரம் சாம சொல்லக்கூடிய உப்புமண்ணு வழியாக காண்டவனத்தை கைநீட்டி காட்டினார் என் பெரிய தந்தை திரு. அப்ப சொல்லும் போது என் தம்பி கையில் காண்டிபத்தினால் அந்த காண்டா மனத்தை எரித்து குத்தி கோபுர மத்தியமாலை அமைத்து இந்திரலோகத்துக்கு சரிசமம் வந்து வந்தோம். இந்திரலோக சரிசமம் வந்தபோது லக்னக்கு மேல பூர்ணல் கல்யாணம் என்று சொல்லி என் சிறிய தந்தை வரவழைத்து சிறிய தந்தை வரவழைத்து லக்னக்கு மேல பூர்ணல் கல்யாணம் வாரண்டு எங்களை எல்லாம் வரவழைத்தார். நம்ம தந்தை மாண்டு விட்டா என் சிறிய தந்தை வார்த்தையை மறிக்க கூடாது சொல்லி லக்னக்கு மேல பூர்ணல் கல்யாணத்துக்கு போனோம். போகும்போது சாப்பாடு ஆய்கொண்டே இருக்குது, முகத்துக்கு டைம் இருக்குது. ஏதாவது ஒரு சிறிய விளையாட்டு சொல்ல ஜெகனியும் சொல்லும் போது எங்களுக்கு எந்த விளையாட்டு வேண்டாம், திருமணத்தை நாங்க பார்த்து போனா போதும் சொல்லும் போது பொழுதுபோக்காக ஒரு விளையாட்டுன்னு சொல்லி பகட விளையாடணும். பகட விளையாடும் போது முதலாக திருமந்த நாராயணன் நினைத்து நானே பகட தர்மராஜன் நானே பகட விளையாடு அவனுடைய மணிமரத்தை வைத்தான். நான் தர்மராஜனுடைய மணிமரத்தை வைத்தேன். நானே பகட விளையாடினேன். அதில் வெற்றி எடுத்து விட்டேன். வெற்றி அடையும் போது இரண்டாவது புள்ளியா தட்டுமா பாட்டம் இருவருக்கும் புள்ளியா தட்ட மாட்டோம் மீண்டும் ஆடுகள் சொன்னான். மீண்டும் ஆடுகள் சொல்லும் போது திருமந்த நாராயணன் நினைக்காமல் என் மணிமரத்தை வைத்து ஆடினேன். அதுல தோல்வி எடுத்து விட்டேன். இரண்டாவது இந்த தர்மராஜனை வைத்து ஆடினேன். அதிலே தோல்வி எடுத்து விட்டேன். மூன்றாவது நாட்டை வைத்து ஆடினேன். அதிலே தோல்வி எடுத்து விட்டேன். ஐந்தாவது 5 பேத்துக்கும் நாங்க தம்பி மேல வைத்து தோல்வி எடுத்து விட்டேன். 5 பேத்துக்கு அழியாதா பத்திரி பாஞ்சாலை வைத்து ஆடினேன். அதிலே தோல்வி எடுத்து விட்டேன். அப்போது 12 வருடம் காண்டவ ஓர்வீடு அக்கியவாசம் 18 நாள் 18 நாள் உத்தத்தில் 7 நாள் உத்தம் முடிந்து விட்டது. நாளை வெடிஞ்ச 8ஆம் நாள் உத்தம். எனக்கு ஒன்று புரியவில்லை. என் தம்பிமார் என்னுடைய தேவி பாஞ்சாலை வளர்த்தி என் தம்பிமாரை வளர்த்தி பிறகு என் மாமன் பரந்தாமனை வளர்த்தி ஐயா பார்த்துட்டோம். தம்பிமார்களை பார்க்க என் தம்பி அத்துண்ண நான் வரவழைத்த காரணமா வளைக்கணும் என்ன